என்ற மாபெரும் இறைவாக்கினரை ஆண்டவர் கொடையாக கொடுத்தார். அதேபோல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கு ஒரு சில தம்பதியரின் பொழுது வந்திருக்கலாம், குழந்தை வரம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம், குழந்தை செல்வத்திற்காக இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு சில பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் குழந்தை இல்லாமல் தவிக்கின்ற வேளையிலே அவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கலாம். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள், மனம் கசந்து ஜெபியுங்கள், அழுது புலம்பி ஜெபியுங்கள். கடவுள் உங்களுக்கு பரிசு கொடுப்பார். குழந்தை பாக்கியம் என்ற பரிசை கொடுப்பார். குழந்தை வரம் என்ற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பொழிவார். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் என்று. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பல துன்பங்களை படுகின்றோம், பல கஷ்டங்களை படுகின்றோம், பல வேதனைகளையும் நெருக்கடிகளையும் நாம் அனுபவிக்கின்றோம். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு நெருக்கடி அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவரே சொல்லுகின்றார், நீங்க இந்த உலகத்துல துன்பப்படுவீர்கள், துயரமடைவீர்கள், ஆனால் உங்களுடைய துன்பம் அனைத்துமே மகிழ்ச்சியாக மாறும் என்று யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 20வது வசனத்திலே